பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. என்ன அருண், இப்ப எல்லாம் ரூம்ல இருந்து உன்னை வெளியே காண மாட்டேங்குது. அது அன்பு, வெளியே தானே நிக்கிறேன், பாக்குறேன், எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால வேலை இருக்கலாம், அதான் எப்பவுமே ரூம்ல இருக்கேன். இதுக்கு முன்னாடியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தானே இருந்தேன். இந்த ஹால்ல உட்காந்து செல்லு கூட தேவையில்லாம கதை அடிச்சிட்டு இருப்பேன். இப்ப ரூமை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறேன். என்ன செல்லும்? 4 பேர் கூட்டத்துல வந்து இருந்து பியாசி சிரிச்சு எடுத்து ஐஸ்வர்யமா இருக்காண்டாமா. பிடிக்காத பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டு வந்த மாதிரி திடுத்துப்புன்னு வீட்டுக்குள்ள இந்த பிள்ளைக்கு தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டு வந்தேன். இது வரைக்கும் ஒன்னும் இல்லைனாலும் ஒன்ன வாழனா கலக்கலன் பியாசி சிரிச்சு இருந்தா தானே வந்த பிள்ளைக்கு ஒன்ன பிடிக்கும். பாட்டி, அதெல்லாம் அவளுக்கு என்ன பிடிக்கும்? பிடிச்சா மட்டும் காணுமா? அதாவது நடக்க வேண்டிய நேரத்துல நடந்தாதான் உன் அம்மக்காரி கேட்க மாதிரி 10 மாசத்துல உன்ன பெத்து அவ கையில கொடுத்து கேட்டுக்கிட்டே இருந்தேல்ல. நான் இனிமே பாத்துக்க, இதான் உன் வேலைன்னு சொல்லாண்டாமா. யாரும் பாட்டி சொல்றத பார்த்தா இனிதான் நீ கரெக்ட் பண்ணணுங்கிற மாதிரி பாட்டி பேசுறாங்க. ஆனா நீ வாய மூட அன்பு. செல்லும் ஓட்ட வாய கொஞ்சம் மூடு. எப்ப பார்த்தாலும் அந்த ரூமுக்குள்ள இருந்துகிட்டு பாட்டி, அவன் தனியா எல்லாம் இருக்கலாம், உங்ககிட்ட தெரியாம வந்து மாட்டிக்கிட்டே. என் அன்பு பேரன மாதிரி இரு. அவன் எல்லாம் என் பியாத்திக்கு கூட கல்யாணத்துக்கு முன்னே கிப்ட்டா கொடுத்தான். செல்ல கிஃப்ட் கொடுத்தானா? என்ன கிஃப்ட்? நீ மட்டும் என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு சொல்லு, அதை காப்பி பேஸ்ட் பண்ணி நான் என் ஏஞ்சல கரெக்ட் பண்ண பாக்குறேன். டேய், நீ கரெக்ட் பண்ணது காணாதான். ஏஞ்சலோட அத்தா தாலி கட்டுற மாதிரி ஒரு புள்ளிய தான் வச்சாரு, நீ அதுல ரோடே போட்டுட்டேலாம். இப்ப எல்லாம் முடிச்சிட்டு ஏன் இந்த கிழவிக்கு வர வேலை இல்ல? ஏ செல்லும், இந்த கிஃப்ட் விஷயத்தை பத்தி இனிமே எங்கேயாவது வாய் திறந்தேன்னு வச்சுக்கோ. செல்லும் மண்டை உடைச்சிடும், வாய் மூட்டி இருந்துரு. அவனை பார்த்து படின்னு தானே இவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதுல அவனுக்கு பெருமை தானே அம்மா, என்னத்துக்காக மண்டைய உடைக்க நிக்கான்னு தெரியலையே. ஏலே மக்கா, உனக்கு இருக்க புத்திய கொஞ்சம் அவனுக்கு சொல்லி கொடுத்தியானா அவனுக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டு போவானே. புத்தியா? செல்லும், என்ன நீ கிண்டல் அடிக்கிறியா இல்ல 4 பேர் மத்தியில விட்டு கொடுக்கலான்னு பாக்குறியா? என் பியாத்துக்கு நீ கொடுத்த கிப்ட நான் கண்ணால பார்த்தேன். அத அருண் கிட்ட சொல்லியே, நேத்தி கூட ஏஞ்சல் கிட்டயா அந்த ஆர்த்திகிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன். என்ன குல்ஃபி, இந்த செல்லும் இத போய் ஊரெல்லாம் கொட்டடிச்சிட்டு இருக்கு. நீ வேற ஒண்ணுமே பேசாம என்னை பார்த்துட்டு நிக்கிறான். என் செல்லும் நிஜமாவே ஆர்த்திக்கிட்டையும் ஏஞ்சல் கிட்டையும் சொன்னியா? ஆமா, பின்ன சொல்லாம இருந்தா எனக்கு தூக்கம் வர மாட்டான். ஏ செல்லும், பார்த்துட்டு பார்க்காத மாதிரி கிளம்பாம இந்த வயசுல இதையும் ஊரெல்லாம் கொட்டடிப்பாவ. ஏலே, இந்த வயசுல நீ கொடுத்த கிப்ட பத்தி பேசதான் முடியும். அப்படி என்ன கிஃப்ட் தாண்டி கொடுத்த? நானே என் ஏஞ்சலுக்கு கொடுத்து கரெக்ட் பண்ணுவேன்ல. இங்க பாரு, நான் தான் சொல்றேன்ல, நீ ரோடே போட்டாச்சு. இந்த செல்லுக்கு நேரம் போகாம ஏதாவது சொல்லுதுங்கிறதுக்காக நான் கொடுத்த கிஃப்ட பத்தி எல்லாம் நீ அலசி ஆராயாத. அப்படி என்ன கிஃப்ட் தான் கொடுத்தாரு அன்பு? அதுக்கு என்னன்னு சொல்லுவேன் மக்கனா, வாழ வேண்டிய வயசுல என் புருஷன் வேற போய் சேர்ந்துட்டாரு. எது வாழ வேண்டிய வயசுலயா? ஆமா, பின்ன வாழ வேண்டிய வயசுல என் புருஷனும் போய் சேர்ந்துட்டாரு. அவராவது உயிரோட இருந்தாருன்னா அவன் கொடுத்த கிஃப்ட் அவன்கிட்ட சொல்லி உன்கிட்ட சொல்ல வச்சிருப்பேல. இந்த அப்படி என்ன கிஃப்ட் தான் கொடுத்த? இந்த கிழவிக்கு மெண்டல், நீ அந்த கிழவி பேச்சு கேட்காத. நீ வேற இப்படி வளர்றனா என்னமோ கொடுத்துருக்கே. அது சாரி எடுத்து கொடுத்தேன், சாரி. அதெல்லாம் நான் ஏஞ்சலுக்கு நிறையவே கொடுத்துருக்கனே. ஏலே, சீல எடுத்து கொடுக்கிறதுக்கு என் பியாத்திட்ட சீல இல்லையா? பாரு கிழவி, உன்னோட வெத்தலை கல்ல எடுத்து நானே உன் மண்டையை உடைச்சாலும் உடைச்சிருவேன். வந்த நேரத்துல இருந்து கிஃப்ட் கிஃப்ட்னு சொல்லிக்கிட்டு என்ன கிஃப்ட்னு சொன்னாதானே அதை நான் ஏஞ்சலுக்கு வாங்கி கொடுக்க முடியும். நீ பொழைச்சுக்கிட மாட்டல. ஏலே, நீ பொழைச்சுக்கிட மாட்டே மாட்ட. பாத்தியா குல்ஃபி, இந்த செல்லுவா பார்த்துட்டு கண்டம் காணாமல போனோம். அதான் வயசான காலத்துல இந்த செல்லுக்கு அழகுங்கிறது தெரியாம ஊரெல்லாம் பரப்பிட்டு இருக்கு. இரு கிழவி, உன் வெத்திலையிலேயே உனக்கு பாய்சனை போடுறேன். ஏன்பு, பாட்டி சொல்றத பார்த்தா நீ கொடுத்த கிஃப்ட் கடையில இருந்து வாங்கின மாதிரி தெரியல. டேய், வாங்கிட்ட வம்பிழுத்தது ஏன் தப்புதான். பெரிய கும்பிடுப்பா, நான் கிளம்புறேன். எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போங்க. பொண்டாட்டினா என் பியாத்திய மாதிரி இருக்கணும். கல்யாணத்துக்கு முந்தையே கைக்குள்ள அடக்கி வைக்க பார்க்கணும். எங்க போறீங்க? விரல் விட்டு என்ற தொலைவுல தான் கல்யாண தேதி இருக்கு. இப்படி கல்யாண தேதியை இப்படி கிட்ட வர வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்க போறவன் வெளியே போற நேரத்துல எங்க போறீங்கன்னு கேக்குறது நல்லாவா இருக்கு? வெளியே போற ஆம்பளை கிட்ட யாராவது எங்க போறீங்கன்னு கேட்பாவலாம். யாரு கேக்குறாங்களோ என்னமோ நான் கேட்பேன். எங்க போறீங்க? ஒரு முக்கியமான வேலையா போறேன். அதான், அந்த முக்கியமான வெட்டி கிழிக்கிற வேலை என்னன்னு சொல்லிட்டு போனா போதும். ஆமா அன்பு, இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கா. இந்த நேரத்துல எங்க போற?
டேய் இவன் ஒருத்தன். சாம் வீட்டுக்கு போறேன் போதுமா? சாம் வீட்டுக்கா? இன்னைக்கு இனியா ஆஃப்டர்நூன் தான் ஆபீஸ் போச்சுது. இப்பதானே சாம் இனியாவை வீட்டுல விட்டுட்டு போறான். நீ அவனை பார்த்து பேசின இல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு வீட்டுக்கு போறான்? ஒரு சின்ன வேலையா அவனை பார்க்கணும். இந்நேரம் வீடு போய் சேர்ந்திருப்பான்ல. அதெல்லாம் போயிருப்பான். ஆனா உனக்கு என்ன சின்ன வேலை? எதுக்கு இப்ப மனுஷனை எரிக்கிற மாதிரி பாத்துட்டு நிக்கிறான்? போக வேண்டாம் இப்போ. எதுவா இருந்தாலும் மதோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு போனா போதும். இனியா அடிச்சிருவான் பாத்துக்கோ. அது வரைக்கும் அவன் அப்படியே இருக்கட்டுன்னு அவனை அப்படியே விட சொல்றியா? இப்பதானே அவன் இங்க வந்துட்டு போனா, இங்க இருந்து பேசிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு அங்க போய் அந்த ஆள் வேற இப்ப இருப்பாரு. எந்த ஆளு? சாமு வீட்டுக்கு தானே போறேன்னு சொல்ல. ஆமா செல்லு, எனக்காண்டி நீயாவது பேசு. இவன்கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு இனிமே என் வண்டி எப்படி ஓட போகுதுன்னு தான் தெரியல. இப்பதான் எந்திரிச்சு நடந்திருக்கீங்க. இதெல்லாம் ஒத்தையில எல்லாம் போக வேண்டாம். மாமாவோ அப்பாவோ வந்ததுக்கு பிறகு கூட்டு போங்க. ஏன் தெரியாம பேசாத இனியா. சரி அன்பு, உனக்கு ஏதோ அவசரமான வேலையா சாம பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீ டிரைவ் பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான் பயத்துல இனியா போக வேண்டாம்னு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அதான் நான் இருக்கேன்ல, நான் கூட்டு போறேன், நம்ம போயிட்டு வரலாம். நீயா? அருண் வரானா அருணை கூட்டு போனா ஓகே. உன்னை நான் வந்து வச்சுக்கிறேன். என்னது என் பியாத்திய வச்சுக்க போறியா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூடவே இருக்கட்டும் நாங்க பிளான் போட்டா. ஏ செல்லு, ஏற்கனவே என் குல்ஃபிக்கு நான் கொடுத்த கிஃப்ட பத்தி நீ உன் ஓட்ட வாய வச்சுட்டு ஊரெல்லாம் கொட்டடிச்சிருக்க. இதுல பரலோகம் போன உன் புருஷனை வேற வாழ வேண்டிய வயசுல போய் சேர்ந்துட்டாருன்னு விட்டா போன மனுஷனே ஜெபம் பண்ணியே கூட்டு வந்துருவோம் போல. தாத்தா போய் சேரும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க? எப்படியும் கொஞ்ச நாளையில இந்த செல்லமாவும் போய் சேர்ந்துறான். கிழவருக்கு தோன்ற குளிக்க பக்கத்திலேயே கொஞ்சம் இடம் போட்டுருங்கப்பா, கிழவி எப்ப வேணாலும் போய் சேரான் அப்படின்னு உனக்கு இடம் போட்டுட்டு தானே அங்க தோண்டினாவ. இதுல வாழ வேண்டிய வயசாம். புருஷன் இல்லாத பொண்ண எம்பிட்டுக்கு அசிங்கப்படுத்தணுமா அசிங்கப்படுத்துங்க. இரு, உன்னை போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசல. இங்க பாரு கிழவி, நான் கொடுத்த கிஃப்ட பத்தி இனிமே யாருக்கிட்டயாவது வாய திறந்தேன்னு வச்சுக்கோ. இல்ல மக்கா, நல்ல விஷயங்களை 4 பேர்கிட்ட சொல்லணும். அப்பதானே பாசிபிலிட்டி ஸ்ப்ரெட் ஆகும். அது பாசிபிலிட்டி இல்ல கிழவி, பாசிட்டிவிட்டி. ஏதோ ஒரு பாஸ், எல்லா பாஸும் ஒண்ணுதானே. நீ வரியா இப்போ? கல்யாண தேதியும் குறிச்சாச்சு. இவன் என்னமா வச்சுக்கிறேங்கிறான். வரியான்னு அவனுக்கிட்ட கேட்கான். எப்படியாவது இவன் கிஃப்ட கொடுத்தான் என் பியாத்திக்கு. டேய் ஒன்னே தான் வரேன், போலாம். ஏன் வரேன் செல்லம். எனக்கு கிஃப்ட் கொடுத்தானா? செல்லு அவன் வாயை உடைக்கிறானா என்னமோ, வாயை நான் உடைச்சிருவேன் பாத்துக்கோ. செல்லு சொன்ன கிஃப்டா வந்து கொடுக்குறேன். நீ எதுவும் கழட்ட வேண்டாம், உன் வேலையை பாரு. என்ன டாட் இந்த நேரம் கூப்பிட்டுருக்கீங்க? டேய் மீட்டிங்னு சொல்லிருக்கேன், ஆனா நீ இன்னமும் போகலையா? எனக்கு போன் வந்திருக்கு. டாட் உங்களுக்கு தான் என்ன பத்தி தெரியுமே. ஜெட் வேகத்துல 5 மினிட்ஸ்ல அங்க போயிருவேன். குரு எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஃபைன் தான், நானே பாத்துக்கிறேன். அப்புறம் மீட்டிங் முடிஞ்சதும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. ஏன்? அதான்டா உனக்கு பொண்ணு பாத்துட்டோம்ல, ஒரு தடவை வந்து பாத்துட்டு போலான்னு பொண்ணு வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வர்றாங்க. அதான் காலையில உங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாலே சீக்கிரமா வந்துருப்பா அப்படின்னு. கேக்குதா? கேக்குது டாட், நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி கண்ணா. நீ என்ன இங்க? என்ன மச்சான், வழக்கமா உன் வீட்டுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவையாவது நான் வரலன்னா கத்துவேன். இன்னைக்கு ஏன்டா வந்துட்டாங்கிற மாதிரி பாக்குறேன். இல்ல அன்பு, என்ன விஷயமா வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கதான். தெரிஞ்சுக்கலாம்டா, வா வீட்டுக்குள்ள போய் பேசலாம். இங்க நின்னுட்டே பேசலாம். நீ உனக்கு வேற உடம்பு ஒழுங்கா சரியில்லைலாம், சீக்கிரமா கிளம்ப தானே பாப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான், உட்காந்து பொறுமையா பேச வேண்டிய விஷயம்தான். சரி அப்போ வா, காருக்குள்ள உட்காந்து பேசலாம். என்னடா வந்த கெஸ்ட வீட்டுக்குள்ள வான்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க, நீ என்னடானா வெளியே உட்காந்து பேசலாம், கார்ல உட்காந்து பேசலாம்னு என்னென்னமோ புலம்பிட்டு நிக்கிறேன். அன்பு என்னாச்சு சாம்? நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். யாராவது ஒருத்தங்க வந்தாலே வீட்டுக்குள்ள கூட்டு போவேன். எங்க வீட்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா சாப்பிட வைக்காம கூட அனுப்ப மாட்டேன். இன்னைக்கு என்ன, ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல அருண், நீ இப்பதானடா வீட்டுல என்ன பார்த்த, அதுக்கப்புறம் உடனே வந்திருக்க. ஆமா மச்சான், சில விஷயத்தை பத்தி பேசணும்னு தோணுச்சு, அதுக்குள்ள உன் கார் எடுத்துட்டு நீ வந்துட்ட. இனிய வேற உன்னை பாக்குறதுக்கு என்ன தனியா அனுப்பல, அதான் அருணை கூட்டே வந்துட்டேன். சரிடா வா உள்ள போலாம். இல்ல எதுவா இருந்தாலும் காருக்குள்ள வச்சே பேசலாம். வந்த நேரத்துல இருந்தே கார்னே பேசிட்டு நிக்கிறான். என்னாச்சு இவனுக்கு? வாந்து என்ன எதுக்கு முறைக்கிறேன்? நான் ஒன்னும் அவனை கூப்பிடல. என் மச்சான், உன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? எனக்குன்னு வீடு வைக்கும் போது நான் உன்னை கூப்பிடலாம், அப்ப வா. உன் வீட்டுக்கு தானே சாம் வந்திருக்கோம். இப்ப என்ன, உனக்கு என் கூட பேசணும் தானே? வா கிளம்பலாம், உங்க வீட்டுல போய் பேசலாம். இல்ல எனக்கு உன் வீட்டுல உட்காந்து தான் பேசணும். சூப்பர், அப்ப தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்திருக்கேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன்? நீ டிஸ்சார்ஜ் ஆனதுல இருந்து நான் கார்ல தான் தூங்கிட்டு இருக்கேன்னு எங்க வீட்ல இருந்து உனக்கு நியூஸ் வந்திருக்கு. அன்பு டிஸ்சார்ஜ் ஆனதுல இருந்து நீ எதுக்காக கார்ல தூங்கணும்? கேக்குறான் இல்லடா, சொல்லு, நீ எதுக்காக கார்ல தூங்கிட்டு இருக்க? அன்பு எனக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு என்ன வலி வந்தாலும் அதை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளியே சிரிச்சுட்டே இருக்குங்கிறதுக்காக
எனக்குன்னு ஃபீலிங்கே இல்லை நீ நினைச்சிடாத. எனக்கும் இருக்கு அன்பு. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீ தலை போடாம உன் வேலையை மட்டும் பாரு. முடியாது சாம். நீ எதுக்காக வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். நீ சொல்றதே என்னால கேட்க முடியாது. திமிரு அதான் தோளுக்கு மேல வளர்ந்துட்டேன்ல, அப்புறம் திமிரு இருக்காம. ஏன் உன்கிட்ட இப்ப நான் ஏதாவது பேசினேனா? உன் வேலை மண்ணா கட்டி என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு இரு. என் கார்ல நான் தூங்குவேன், குளிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன் உன் வீட்டு வாசல் முன்ன என் கார் நிக்குதுன்னா சொல்லு, எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டா பாக்குறேன். அப்பாக்கும் பையனுக்கும் ஏதோ சண்டை போலையே, என்னவா இருக்கும்? சாம், நீ இப்படி கோவப்படுற ஆள் இல்லையடா. எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அன்பு. அப்படி போடு, இப்பவாவது புத்தி வந்ததேன். நான் என்னடா பண்ணேன்? ஏப்பா நீ ஒண்ணுமே பண்ணல. நீ வீட்டுக்கு கிளம்புறியா? உனக்கு என்ன, என் கூட பேசணும் அப்படித்தானே? உன் வீட்டுல உட்காந்து பேசலாம், நீ வீட்டுக்கு கிளம்பு. ஏ சாம், என் மேல உனக்கு ஏதாவது கோவமா? இங்க பாரு அன்பு, இந்த ஆளை எனக்கு முன்னமே பிடிக்காது. நீதான் என் கம்பெனியை மட்டும் நீ பாத்துக்கிட்ட போதாது, அவர் உனக்கு அப்பா, நீ ஒத்த பையன். அவர் பிசினஸுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு என்ன அந்த ஆள் பின்னாடியே அலைய வைப்பேன். நான் எடுக்கிற முடிவு ஏதாவது ஒரு முடிவுக்கு அந்த ஆளு சரின்னு தலையாட்டுவானா? சாம், மரியாதை இல்லாம பேசாத. என்ன முடிவு நான் எடுத்தாலும் இது வேண்டாம் இது வேண்டாம் அந்த ஆள் என்ன பண்றாரோ அதுதான் ஃபைனலா இருக்கும். நான் என்ன லூசா? இல்ல அந்த ஆள் ஸ்க்ரூ கொடுத்த உடனே ஆடுற பொம்மையா? எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசலாம்டா. போறவங்க எல்லாம் பாத்துட்டே போறாங்க. பாக்கட்டுமே, ஊர்ல பெரிய ஆளுன்னு சுத்திட்டு தெரியுதுல இந்த ஆளு. இதோட ஒரிஜினல் முகம் வெளியே தெரியட்டும். சாம், அன்புதான் வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிடுறான்ல. என்னால எல்லாம் வர முடியாது. நான் போகாத வீட்டுக்குள்ள நீயும் போக கூடாது. இங்க என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஏன் போக கூடாது? எனக்கு உரிமை இல்லாத இடத்துல உனக்கும் உரிமை இல்ல. ஏன் சாம், அன்பு என்ன உன் பொண்டாட்டியா? உனக்கு உரிமை இல்லாத இடத்துல அவனுக்கும் இல்லைங்கிறான். டேய், நீ வேற ஏன்டா சும்மா இறான்? உன்னால எல்லாம் இங்க சமாதானப்படுத்தி வைக்க முடியாது. வீட்டுக்கு கிளம்ப போறியா இல்லையா? முடியாது. அன்பு, எல்லா விஷயத்துலயும் எனக்கும் ஃபீலிங்ஸ்னு இருக்கு. இசை என்னை விட்டு போகும்போது மரண வலியா இருந்துச்சு. இன்னும் கூட நான் அதுல இருந்து மீண்டு வரல. ஆனா எனக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸை நான் வேற யார்கிட்டயாவது காமிச்சிருக்கேனா? கோவமா இருந்தாலும் சரி, வருத்தமா இருந்தாலும் சரி, அதுக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணும் நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன். அதனாலயோ என்னமோ அன்பு, பல நேரத்துல யாருக்கு என்னோட வலியும் என்னோட ஃபீலிங்கும் புரியதே இல்ல. ஆசையா காதலிச்சவளுக்கு கூட என்னோட வலியும் வேதனையும் புரியல. எல்லாரும் சொல்லிக்கிறாங்க அவ்வளவு பெரிய பிசினஸ் மேனோட பையன், எல்லா சொத்துக்கும் இவன் தான் சொந்தக்காரன் அப்படின்னு. நான் இதுக்கெல்லாம் ஆசைப்படல அன்பு. உனக்கே தெரியும், எனக்கு எல்லாமே என் ஃப்ரெண்டு நீதான். உன் உயிருக்கே அந்த ஆளால ஆபத்து வந்திருக்கு. குற்ற உணர்ச்சியா இருக்கிறான். ஒவ்வொரு தடவையும் கொட்டேஷன் ஃபைல் என்கிட்ட இருந்துதான் வேற கம்பெனிக்கு போயிருக்கு. ஒரு தடவை நீ என்கிட்ட அன்பு, நீ ஒரே ஒரு தடவை இனிமே அந்த ஃபைல் நீ எடுத்துட்டு போகாத வீட்டுக்குன்னு சொல்லியிருந்தா கூட இவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்காதுடா. நெருப்புக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. உன் தங்கச்சி அவளா வந்தா தாங்க முடியாத வலியை கொடுத்துட்டு போனா. பிறந்ததுல இருந்து இந்த ஆள் கூட தான் மச்சான் இருக்கேன். இந்த வீட்டுக்குள்ள தானே இருக்கேன். வீட்டுக்குள்ள இருக்கவனா துரோகினா? யாரடா என்ன நம்ப சொல்ற? வரவங்களும் கூட இருக்கவங்களுமே வலிய கொடுக்க நினைச்சாங்கன்னா எப்படி அன்பு இந்த வீட்டுக்குள்ள என்னால நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். சாம், உன் கஷ்டம் எனக்கு புரியுது. அவ உன்னை தூக்கி போட்டு போகும்போது கூட அவளை நானே ஒரு வார்த்தை பேசினாலும் உன்னால அதை தாங்கிக்க முடியாது. இப்ப அடுத்த துரோகம் உன் அப்பா மூலமாவே நடந்திருக்கு உனக்கு. உன் மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படணும்னு எனக்கு தெரியுதுப்பா. எந்த தாய்க்கும் புள்ள கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு தெம்பு இருக்காது. இப்ப என்ன, நீ இந்த வீட்டுக்குள்ள தானே வரமாட்ட? உனக்கு அப்பானா தானே பிடிக்காது? நீ வேற வீடு எடுத்து வேற எங்கேயாவது கூட இருந்துக்கோ. நான் உனக்கு சமைச்சு எடுத்துட்டு வரேன். ஆனா இந்த குளிர்ல பனியிலேயே நீ தூங்குறத பார்த்துட்டு இந்த பெரிய வீட்டுல என்னால சந்தோஷமா இருக்க முடியாது சாம். நீ கிளம்பு அன்பு, நான் பாத்துக்கிறேன். உனக்கு இந்த வீட்டுக்குள்ள உரிமை இல்லைன்னா எனக்கு உரிமை இல்லை, அப்படிதானே? ஆமா, நான் போகாத வீட்டுக்குள்ள நீயும் போக கூடாது. ரீசன் எனக்கு என்ன விட உன்னதான் ரொம்ப பிடிக்கும். எனக்காக உயிரை கொடுத்துட்டு மறுபிறவி எடுத்து வந்திருக்க நீ. இந்த பாவப்பட்டவனோட வீட்டுக்குள்ள நீ கால் எடுத்து வைக்க கூடாது. நீங்க கிளம்புங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். சாம், கிளம்புங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். மனசெல்லாம் வலிக்குது அன்பு, தாங்கவே முடியாத அளவு வலிக்குது. என் கூட இருக்கவங்களும் எனக்கு துரோகிங்களா இருக்கும்போது இதுக்கப்புறம் நான் யாரை நம்பினேன்னு தெரிலடா. யாரும் என் வாழ்க்கைக்குள்ள வந்தாலும் கண்ணை மூடிட்டு அவங்கள நம்பிடுறேன். ஆனா மச்சான், எனக்குள்ள ஒரு மனசு இருக்கான்னு யாருமே புரிஞ்சுக்கல. என் உயிருக்கு உயிரான நண்பனை பழி வாங்குறதுக்கு அந்த ஆளு என் ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணியிருக்கான். எப்படிடா என்னால இதுல இருந்து வெளியே வர முடியும்? அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் நீயே மன்னிச்சாலும் என்னால மன்னிக்க முடியாது. சரி, இப்போ கார்ல தான் தூங்க போறியா? ஆமா அன்பு, என்னால இதுல இருந்து வெளியே வரது வரைக்கும் இந்த கார் தான் எனக்கு வீடு. சரி, ஓகே. உனக்கு உரிமை இல்லாத வீட்டுல நான் போக கூடாது. அப்புறம் இந்த கார் தான் உனக்கு உரிமைனா நானும் இந்த கார்ல ஸ்டே பண்ணிக்கிறேன். நீ இங்கேயா? ஆமா மச்சான், நீ காருக்குள்ள தூங்குறேனா நானும் காருக்குள்ளே தூங்குறேன். அன்பு, நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்து இப்பதான் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீ என்ன லூசா? பரவாயில்ல, நீ தூங்குற இடத்துல நானும் தூங்கிக்கிறேன்.
நீ ஏதோ பிளான் போட்டு தான் இங்க வந்திருக்க, ஆனா நீ நினைக்கிறது நடக்காது. டேய், நீ என்ன நினைக்கிறியோ அதுதான்டா நானும் நினைக்க முடியும். நீ வீட்டுக்குள்ள போகலையா, நான் போகல பாத்தியா? நீ கார்ல தூங்குறியா, நானும் கார்லயே தூங்குறேன். இதுல என்ன இருக்கு? உன்னை ஏன் வீட்டுக்கு வாங்கலாம் நான் கூப்பிட மாட்டேன். தெரியும், இந்த வீட்டுக்குள்ள அனுப்புறதுக்காக தானே வந்திருக்கேன். அட போடா, ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா இருந்தா எங்க இருந்தாலும் சந்தோஷமா தான் இருக்கும். நமக்காக அருண் கூட நம்ம கூட கார்ல தூங்குவான். என்ன அருண், நான் சொல்றது கரெக்ட் தானே? ஏஞ்சல் பாவம். சிரிச்சிட்டியா? இங்க பாரு சாம், நமக்கு கிடைச்சிருக்க ப்ராஜெக்ட் சின்ன ப்ராஜெக்ட் கிடையாது, ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். இதுல மட்டும் அங்கிள் தலை போடாம இருந்தாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா நமக்கு கிடைச்சிருக்காது. அவரு சவால் விட்டாரு, பார்த்தெல்லாம் நானே களத்துல இறங்கி அந்த பெரிய ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. நீ அவர் மேல கோபமாவே இரு. ஒரு இடத்துல நம்ம ஜெயிக்கணும்னா எதிராளி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, எதை வேணாலும் சாதிக்கலாம். அங்கிள் கிட்ட மட்டும் அந்த சவால் நான் விடலைன்னா இந்த ப்ராஜெக்டுக்காக நான் ஏதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பேனா, என் பாட்டுக்கு இருந்திருப்பேன். அன்பு, அவர் பண்ணத நீ நியாயப்படுத்திட்டு இருக்க. நியாயப்படுத்தல சாம், அவர் பக்கம் இருக்க நியாயத்தை நீ புரிஞ்சுக்கோ. அவருக்கு நீ ஒரே புள்ளடா, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவரு. எப்பவுமே அவர் பிசினஸ்ல அவர் ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுவாரு. அதுல நீ தலை போட்டு ஏதாவது ஒண்ணு தோத்துட்டுனா அவரால் அதை தாங்கிக்க முடியாதுங்கிறதுனாலதான் நீ அவர் பிசினஸ்ல இன்வால்வ் ஆனாலும் அவரால உன்னை நம்பி எல்லா பொறுப்பையும் கொடுக்க முடியல. உனக்கு நம்ம கம்பெனியோட ஐடியா மட்டும் தான் தெரியும், அதனாலதான் உன்னை நம்பி நிறைய விஷயத்த அவரு கொடுக்கல. சாம், அவருக்கு நீ ஒரு பையனும் தான். அவருக்கு அப்புறம் இந்த மொத்த சொத்துக்கும் அதிபதியே நீதான். இனிமே அவருக்கு வயசாயிடுச்சு, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்குள்ள இந்த பொறுப்பெல்லாம் நீ கத்துக்கிட்டு எல்லாத்தையும் உன் கையில ஒப்படைக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. அந்த ஆசையில எனக்கு எதிரா நடந்துட்டு இருக்காரே தவிர வேற ஒண்ணும் இல்ல. அவருக்கு கம்பெனி மேல மட்டும்தான் பகையே தவிர வேற ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஓ, இப்படி ஒண்ணு நீயே சமாதானப்படுத்துறியா? ஆமா சாம், அதுதான் உண்மை. அப்படி இல்லைனா இனியாவை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கும் போது இந்த வீட்டுக்கு இனியா வரணும்னு அவர் ஆசைப்பட்டிருப்பாரா? இவனே நமக்கு எதிரி, இவன் மாமன் பொண்ணு ஏன் பையனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்கு தான் அவர் பார்த்திருக்கணும். ஆனா அவர் அப்படி பண்ணலையே. என்னை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல அங்கிள் அகேன்ஸ்டா இருக்கிறது சந்தோஷம் தான். அப்பதான் ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு யோசிச்சு நம்மளால இன்னமும் வளர முடியும். நீ வீட்டுக்கு போ அன்பு, என்னால எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள போக முடியாது. சாம், நீ உன் அப்பாவை மன்னிச்சுக்கோன்னு நான் சொல்லல, ஆனா நீ இப்படி காருக்குள்ள இருக்கிறதுனால அவரை விடு. உன் அம்மாவை யோசிச்சு பாத்தியா எவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்னு. இப்ப நீ உள்ள போனியன்னா அவர்கிட்ட நீ தோத்துட்ட மாதிரி உனக்கு தோணலாம். ஆனா உன் அம்மாக்காக நீ தோக்குறதுல என்னடா இருக்கு, சந்தோஷம் தானே? நீ என் மனசை மாத்தாத அன்பு. நீ இப்ப உள்ள போகலனா இதே கார்ல நானும் உன் கூடயே ஸ்டே பண்ணிக்கிறேன். சாம், அன்பு சொல்றது கரெக்ட் தானே? நீங்க பேசுனதுலயே எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சாம், எங்க வீட்டு பொண்ணு இசையால நீ எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கன்னு எங்களுக்கு புரியுது. அது நீ சொல்லிதான் அன்புக்கு புரியணும் இல்ல, நீ சொல்லாமலேயே ஒவ்வொரு செகண்டும் உன் மனசுல என்ன இருக்குன்னு அன்பு படிச்சுட்டு தான் இருக்கான். உங்க 2 பேரை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இல்லையேன்னு நிறைய இடத்துல நான் வருத்தப்பட்டிருக்கேன். நான் சொல்றேன் சாம், இன்னைக்கு உன் வாழ்க்கை ஒரு முள் மேல நிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா ஒரு நாள் நீ இழந்ததெல்லாம் உனக்கு கிடைக்கும். நீ இழந்தது என்ன, அதை விட பெரிய அளவுலயே உனக்கு சந்தோஷம் காத்துட்டு இருக்கும். கடவுள் நம்ம கிட்ட இருந்து ஒண்ணு பறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது பறிக்கிறதுக்காகவோ நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்காகவோ இல்ல, நமக்கு அதை விட டபுள் மடங்கான சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக தான். அதுக்காக நம்மளே நாம உருவாக்கணும்னா கொஞ்சம் வலியெல்லாம் வரதான் செய்யும். அதுக்காக தான் இந்த கஷ்டம் கூடன்னு ஏஞ்சல் வந்ததுக்கு பிறகு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான். இது உண்மையா பொய்யான்லாம் தெரியல, ஆனா நிஜமாவே சாம், இப்போ உனக்கு வந்திருக்க கஷ்டம் எல்லாமே அது உன்னை செதுக்கிறதுக்காக தான் இருக்குமே தவிர உன் வாழ்க்கைய அழகாக்குமே தவிர உன் வாழ்க்கைய அலங்கோலமாக்காது. ஒரு நாள் எல்லாம் மாறும், சந்தோஷமா உள்ள போ. எதுக்கு சிரிக்கிறீங்க? அவனே சீரியஸா பேச மாட்டான், அவனே சீரியஸா பேச வச்சுட்டியடா. டேய், உங்களுக்காண்டி நான் இறங்கி பேசுறேன் பாத்தியா? எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவைதான். என்ன மச்சான், இந்த சென்டிமெண்ட் ட்ராக்லாம் அருணுக்கு ஒத்தே வராது. அவனே சென்டிமெண்டா ஃபீலிங்கா பேச வச்சுட்டேன். டேய், நீ வந்ததுமே நினைச்சேன் என் மண்டையை கழுவிடுவா அப்படின்னு. மச்சான், எதிர் வீட்டு ஆடு நம்ம கண்ணு முன்னே இருக்குதுன்னு வச்சுக்கோ, அதான் உன் அப்பா. இது வரைக்கும் நம்ம கம்பெனியோட எதிராளி இவர் தான் நமக்கு தெரியாது, இப்ப தெரிஞ்சிருச்சு. சோ கூடவே இருந்து அவர் எப்ப என்ன பண்றாரு என்ன ஏதுன்னு அவரே அந்த அளவுக்கு வாட்ச் பண்ணும் போது நம்மளால முடியாதா? நீ அவர் கூட சந்தோஷம் கொண்டாடணுங்கிறதுக்காக போக வேண்டாம், நீ பேசாமலே இரு. ஆனா ஆண்டிக்காக நீ உள்ள போய் தான் ஆகணும். இதுக்கு மேலே உன்கிட்ட நான் ஆர்கியூ பண்ணேன்னு வச்சுக்கோ, அருண் இன்னும் சீரியஸா பேசுற மாதிரி ஆயிரும், அப்புறம் இந்த உலக தாங்காதுடா. சரி சாம், என்னாலே ரொம்ப நேரம்லாம் நிக்க முடியல. நான் உன்னை பார்த்து சமாதானப்படுத்தி உள்ள அனுப்பி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துல கிளம்பலான்னு தான் பார்த்தேன், ஆனா நீ அரை மணி நேரம் ஆக்கிட்ட. சரி, நீ உள்ள வா. இல்ல சாம், நான் இனிமே வீட்டுக்கு போறேன், கொஞ்ச நேரம் தூங்குனாதான் எனக்கு டயர்ட் இல்லாம இருக்கும். சரி அருண், பார்த்து கூட்டு போ. உங்களுக்குள்ள எல்லாம் சமாதானம் பண்ண ஒருத்தன் வர்றான்னு வைங்க, அவன மாதிரி ஒரு கேனக்கருக்கு இந்த உலகத்துல இல்லடா. நண்பன்னாலே அப்படித்தானே? கரெக்ட் தான். சரிடா, கிளம்புறேன். அருண், இது வரைக்கும் அந்த விஷயத்த பத்தி எனக்கும் இனியாக்கும் மட்டும்தான் தெரியும்.
அதான் இந்த ஆக்சிடென்ட் சாமோட அப்பா இந்த டெண்டர் விஷயத்துல தலை போட்டு நாங்க பேசிக்கிட்டதுல உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கோம். இது எனக்கும் இனியாக்கும் சாம்க்கும் மட்டும்தான் தெரியும். வீட்ல எல்லாம் தெரிய வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னால இருந்தே ரெண்டு ஃபேமிலியும் ஒன்னா தான் இருக்காங்க. ரொம்ப க்ளோஸ் இல்லைனாலும் சாமும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு பிறகு ரெண்டு ஃபேமிலியும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். சாம் எப்படியாச்சும் அவரோட பிசினஸ் எல்லாம் பாத்துக்கிற மாதிரி மாத்தலான்னு தான் அங்கிளோட ஐடியா. ஆனா சாம் என் கூடவே இருக்கிறதுனால அவருக்கு என் மேல இல்ல கம்பெனி மேல ஒரு வெறுப்பு இருக்கும்ல. புரியுது. இதை பத்தி எல்லாம் வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏஞ்சல் கிட்ட கூட இதை பத்தி சொல்லாதான். ஏன்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல அவளையே மறந்து அவ உடைச்சிட்டாள்னா ரெண்டு ஃபேமிலிலயும் பெரிய அளவுல சண்டை வந்துடும். நான் இனியா கிட்ட கூட இதை ஸ்டார்டிங் சொன்னதே இல்லை. அதுக்கப்புறம் எங்க ரெண்டு பேரையும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அவகிட்ட இது சொன்னேன். அவர் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அவர் பக்கம் இருக்க நியாயமும் சரிதானே. நீ பேசுனது கரெக்ட் தான் அன்பு. ஒருவேளை அங்கிளுக்கு பர்சனலா உன் மேல ஏதாவது வெஞ்சன்ஸ் இருந்துச்சுன்னா இனியாவை அவர் வீட்டு மருமகளை ஆக்க நினைக்க மாட்டாருலாம். அதே மாதிரி இசையும் சாமும் காதலிக்கிறாங்கன்னு தெரியும் போதும் அவர் எந்த இடத்துலயும் அகெயின்ஸ்டா நிக்கல. ஸோ பர்சனலா எந்த ப்ராப்ளமும் இல்லை. கம்பெனி கூட தானே மோத பாக்குறாரு, அதை சமாளிச்சிடலாம். தேங்க்ஸ் அருண் புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஒருவேளை உன் இடத்துல ஆகாஷ் இருந்தான்னு வச்சுக்கோ, கண்டிப்பா கூட்டு போயிருக்க மாட்டேன். இன்னைக்கு சீனே வேற மாதிரி ஆயிருக்கும். அதான் தெரியுமே அன்பு. வித்யா, ஆதி சார், சுரேஷ் ப்ராப்ளம்ல கூட யோசிக்காம போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டான். சரி அருண், உள்ள போலாம்.